வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 74 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 164 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது 2மே பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா, ஒரு 2 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, 2மே கீழ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, இதுக்கு ஒரு காரணமா நம்ம ரிலையன்ஸ கூட சேர்த்துக்கலாம். ரிலையன்ஸோட ஏஜிஎம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் வந்து ஏற்பட்டது. ஸோ, அந்த டைம்ல தான் இந்த ஒரு கரெக்ஷனும் ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில ரிலையன்ஸ் ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த வாரத்தில லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன் இன்னியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கா தான் வந்து இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸுக்கு மேலான இறக்கம் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, வரக்கூடிய வாரத்தில வீக்கெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ஸோ, மேபி எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைனா, இப்படியே ஒரு ஏற்ற இறக்கம் தான் இருந்துட்டு இருக்க போகுது. இடப்பட்ட டைம்ல ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம தொடர்ந்து வந்து கண்காணிச்சுட்டே இருப்போம். ரொம்ப நல்லதா இருந்ததுன்னா, புடிச்சு போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டாரிஃப் பற்றியான அப்டேட். ஸோ, இந்த 25% எச்சா போட்ட டாரிஃப ரிமூவ் பண்ணாம, ஸோ எந்த விதமான ட்ரேட் டீலும் பார்த்தீங்கன்னா, நாங்க அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ, இது அப்படியே நிலைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதே மாரி இந்த அப்டேட்ல நாங்க வந்து அமெரிக்காவுக்கு அடி பணிய மாட்டோம் அப்படிங்கிற கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஒரு பக்கம் போய் ஜப்பான்ல இன்னைக்கு ஒரு மீட்டிங் மாரி ஒண்ணு நடந்திருக்கு. ஸோ, அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. ஜப்பான்ல இருந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம நாட்டுல வரப்போறதாவும் அப்டேட் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அடுத்து சைனா மீட்டிங் இருக்கு. புட்டின் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ, அப்படியே பரபரன்னு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ, அமெரிக்கா ஏதாச்சும் ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்களான்னு பார்க்கணும். பட் நம்ம எதிர்பாராத டைம்ல எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இறங்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏறுனதுக்கப்புறம் திரும்ப முன்ன இறங்கி இருந்த விலைக்கு வருமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸோ, டிசிஎஸ் ரூ. 3000 வருமான்னு இப்ப கூட நெறைய பேரு கேள்விகள் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ரூ. 3000 வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்மள நாமே வந்து கேட்டுக்கணும். ஸோ, திரும்ப வந்து அது ஒரு இடத்த நோக்கி போயிருச்சுன்னா, வராம போயிருச்சுன்னா, அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா? வேற பங்குல ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நகர்ந்து போயிரணும். ஸோ, எந்த ஒரு பங்கா இருந்தாலும் சரி, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இருந்தா, அதுல வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம மிஸ் பண்ண மாட்டோங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ, ஐடிசியும் இதே தான். ரூ. 300 வரும் அப்படின்ட்டு சில பேர் வெயிட் பண்ணிட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ ஐடிசி 410 நோக்கி வந்திருக்கு. பார்ப்போம். கீழ வந்து திரும்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி குடுக்குதான்ட்டு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம புடிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ, எப்ப வருதோ அப்ப புடிச்சுக்கணும். "காற்றுள்ள போதே தூக்கிக்கொள்" அப்படின்ட்டு நம்ம ஊர்ல பெரியவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அத நம்ம கரெக்ட்டா பண்ணுனாலே வெற்றிய நம்ம அடைவோங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ, அடுத்தது ரிலையன்ஸோட ஏஜிஎம்ம பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, ஏஜிஎம்ல பார்த்தீங்கன்னா, கசகசன்னு பல அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசணும்னா 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்ல இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்ல. இப்போ இத பத்தி இன்னும் ஒரு 4, 5 நிமிஷம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, மேபி போர் அடிக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த பார்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எந்த பார்ட் வந்து எந்த செய்தி தேவையா இருக்கோ, அந்த செய்திய தாராளமா வந்து கேட்டுக்கலாம். ஏன்னா, ரொம்ப வந்து நம்ம ஒரு ஸ்டாக்க ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகளும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வச்சுட்டு இருக்காங்க. பட் எங்க வந்து தேவை இருக்கோ, அத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ, நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு டிஸ்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் ஒண்ணும் ஃபுல் டைம் யூடியூபரும் வந்து கிடையாது. எனக்கு வேலை யூடியூப் இல்ல. அத வந்து இந்த இடத்துல திரும்ப ஒருக்கா அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேன். ஸோ, நான் போய் ரெஃபர் பண்றேன். நான் போய் தகவல்கள சேகரிக்கிறேன். நான் சேகரிக்கிற தகவல்கள இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். இது என்னுடைய ஒர்க். ஸோ, இத வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னாலலாம் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா, என்னுடைய வேலை வந்து டெஃபினட்டா வந்து பாதிக்கப்பட்டுரும். அத வந்து நான் நெனச்சாலும் வந்து அந்த மாரி என்னால பண்ணவும் வந்து முடியாது. ஸோ, அதனால போர் அடிச்சதுன்னா நீங்க தாராளமா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ, யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுதோ அவங்க மட்டும் பார்த்தாவே போதும். ஓகே. ஸோ, இப்போ வந்து ரிலையன்ஸோட ஏஜிஎம்ல என்னென்ன நடந்ததுங்கிற சில முக்கிய அம்சங்கள மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜியோவோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா தள்ளி போகுது. 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஐபிஓ வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜிஎம்ல குடுத்துருக்காங்க. ஸோ, இதுதான் ஒரு மெயினான ஒரு ரீசன் இன்னைக்கு ரிலையன்ஸ போட்டு அடிக்கிறதுக்கு. ஸோ, அது போக பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா, சில லான்ச்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜியோ ஃப்ரேம்ஸ். ஸோ, இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் கிளாஸா வந்து இருக்கு. அத வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.
ஜியோ பிசி ஆல்ரெடி வந்த செய்தி நம்ம பார்த்துருக்கோம். ரியா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ எப்படி இந்த சிரி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியா அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிரிண்ட். ஸோ இந்த வாய்ஸ் பிரிண்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜியோ சினிமா இருக்குது. இந்த ஜியோ சினிமாவில் நிறைய பேர் போய் பார்ப்போம். ஓடிடி தளத்தில் நமக்கு பிடிச்ச படமோ இல்லை நமக்கு பிடிச்ச சீரீஸோ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சிலது பார்த்தீங்கன்னா நம்ம மொழியில் வந்து அவைலபிளாக இருக்காது, நம்ம தமிழில் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா இப்போது ஜியோ கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமா ரியல் டைமில் வாய்ஸை வந்து நம்மளுடைய லாங்குவேஜில் வந்து அது மாற்றி கொடுக்கும். அதில் எந்த விதமான கம்ப்யூட்டர் வாய்ஸ் இல்லாமல் அந்த ரியல் கேரக்டரோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமா நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு அப்டேட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் மிகப்பெரிய தளங்களான நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற இடத்துலையே வரலை. யூடியூப்பில் வந்து இருக்குது. ஸோ யூடியூப்பில் சில வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஜியோவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஜியோ சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜியோவை பற்றி பேசியாச்சு. இந்த ஜியோவில் வந்து இன்னும் மெட்டா அதுக்கப்புறம் கூகுள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸோட ரீட்டெயில் தான் எஃப்எம்சிஜி. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து எனக்கே சிரிப்பு வர மாதிரி இருக்குது. பட் அதுக்கான ஒர்த்தான ஒரு நிறுவனம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னா ஹெச்ஏஎல் அண்ட் ஐடிசி ரெண்டையுமே வந்து நாங்கள் டேக் ஆன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த ஏஜிஎம்மில் வந்து சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய இன்னொரு 3 வருஷத்தில் ஸோ இதை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ரிலையன்ஸ் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. 1 ட்ரில்லியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள நாங்கள் வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரீட்டெயில் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 40,000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் வரக்கூடிய ஒரு 3 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிஎம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போது ரிலையன்ஸ் ரீட்டெயில் நடந்து ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,500 கோடி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து வந்து உயருதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் அபார வளர்ச்சியை பார்த்துருக்காங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் எஃப்எம்சிஜி ஜெயிண்டான ஹெச்யூஎல் அண்ட் இந்த ஐடிசி எல்லாம் வந்து முறியடிக்க முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறியான ஒரு விஷயம். பட் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பிராண்டிங் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அமையும். எதுவுமே முடியாது அப்படிங்கிறது இல்லை. ஸோ முடிஞ்சதுன்னு அது நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி பிஸ்கெட்டில் பிரிட்டானியாவை ஐடிசி சேலஞ்ச் பண்ணுறாங்களோ, எப்படி இந்த நூடுல்ஸில் மேகியை பார்த்தீங்கன்னா இப்படி சேலஞ்ச் பண்ணுறாங்களோ, மேபி ஃபியூச்சரில் ரிலையன்ஸ் கூட சேலஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். ஏற்றுக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஸோ இவங்க எப்படி வந்து இன்னொரு நிறுவனத்தை சேலஞ்ச் பண்ணாங்களோ, இவங்கள சேலஞ்ச் பண்ண ஒருத்தன் வருவான் அப்படிங்கிறதையும் நம்ம டெஃபினட்டாக வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நடத்தி காட்டுவாங்களா ரிலையன்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸை பற்றி நம்மளே பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியூ எனர்ஜி காம்ப்ளெக்ஸ் பார்க்கும்போது டெஸ்லாவோட ஜிகா ஃபேக்ட்ரியோட சைஸில் 4 டைம் வந்து பெருசாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது போக சோலார் மாடல்ஸ் வந்து தயாரிக்க போகிறதாகவும் பேட்ரி அதெல்லாமே இன்னும் நெக்ஸ்ட்டு இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போக க்ரீன் ஹைட்ரஜனுக்கான டார்கெட்டை பெரிய அளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஹைட்ரஜனை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து இப்போ வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜனில் பெரிய நிறுவனங்கள் இப்போதைக்கு யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஸோ நம்ம ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம், ஐஓசிஎல், என்டிபிசி. இந்த 3 நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நிறுவனங்களாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கூட க்ரீன் ஹைட்ரஜன் ஸ்டாக்கை பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த 3 ஸ்டாக்குமே முக்கியமான ஒரு ஸ்டாக்காக தான் நான் வந்து பார்க்குறேன். 3மே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களாக இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த நிறுவனங்கள் கிட்ட இருக்குங்கிறது என்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோகேஸ், இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட்டு, இதை வந்து ஒரு 500 பயோகேஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே நாங்கள் அமைப்போம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது ஒரு 55 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ட் அமைக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க முன்னாடியே. ஸோ 5 லட்சம் டன்னு பார்த்தீங்கன்னா இந்த 55 சிபிஜி மூலிமா வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதன் மூலிமா பில்லியன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் பல அப்டேட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தரப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது
மெயினான ஒரு அப்டேட்ட மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 வருஷத்துல எபிட்டா டபுள் பண்ணுவோம் அப்படின்ட்டும் அம்பானி வந்து ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கசகசன்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தும் கூட ஸோ இந்த நிறுவனம் கடன் வாங்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றதுக்கான ஒரு ரீசனா பலரும் வந்து வச்சிருக்காங்க. பட் என்னதான் வந்து கடன் வாங்குது அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போனாலும், இவ்வளோ பெருசா பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது கடன் வாங்குனா மட்டும் தான் முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. எல்லா நிறுவனங்களும் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்காத நிறுவனங்கள் இல்ல. அத பே பண்றது அளவுக்கான சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்கணும். 2வது அவங்க எந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க அடுத்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உற்று கவனிக்கணும். ஸோ இந்த பிசினஸ்க்கான ஒரு ஸ்கோப் வந்து ஃபியூச்சர்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஜியோல அவங்க சாதிச்சு காட்டினாங்க. மிகப்பெரிய ஒரு நிறுவனம். ஸோ ஒரு பெரிய கன்க்ளோமரேட் பார்த்தீங்கன்னா, டெலிகாம்ல வந்து ஃபெயில் ஆனாங்க. ஸோ டாடா தான் டைரக்ட்டாவே சொல்றேன். ஸோ டொக்கோமோ அவங்களால சக்சஸ் ஆக முடியல. பட் இருந்தாலும் செகண்டுக்கு 1 பைசா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பிளான இன்ட்ரோடியூஸ் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு அவங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டொக்கோமோ நானும் வந்து யூஸ் பண்ண ஒரு சிம்மு தான். பட் அதுக்கப்புறம் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. வெளிய போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய நிறுவனத்தால அந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ண முடியல. பட் ஜியோ அதுக்கப்புறம் என்டர் ஆயி ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்த சேலஞ்ச் பண்ணி இப்ப நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. மற்ற நிறுவனங்கள் ஜியோ வரதுக்கு முன்னாடி எத்தன டெலிகாம் ஆப்பரேட்டர் இருந்தாங்க? இப்ப எத்தன பேர் இருக்காங்க? எத்தன பேர் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்கங்கிற விடை எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால கேப்பபிள் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ உங்கள நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அதெல்லாம் எதுவுமே வந்து சொல்ல போறதில்ல. ஸோ இத்தன அப்டேட் குடுத்தும் வேஸ்ட் அப்படின்ட்டு சிம்பிளா பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு போயிருவாங்க. பட் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கு, கவனிச்சு பார்க்கறதுக்கு எத்தனையோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க, பண்ணல அது 2வது விஷயம். ஸோ என்ன சொல்றாங்க? என்ன நடக்க போகுது? என்ன நடக்குது? அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபியூச்சர்ல தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினையாவும் அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ எதையும் வந்து பார்க்காம ஒருத்தர் சொல்ட்டாரு அப்படிங்கிறதுக்காக சிம்ப்ளி வேஸ்ட் அப்படின்ட்டுலாம் நம்ம கடந்து போகக்கூடாது. இன்வெஸ்ட்மென்ட்ல மிகப்பெரிய தவறு. ஸோ இந்த மாரி எதையும் வந்து ஆராய்ஞ்சு பார்க்காம சிம்ப்ளி வேஸ்ட் அப்படின்ட்டு கடந்து போவது, அந்த தவற நம்ம நண்பர்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திரும்ப சொல்றேன், இந்த பங்குல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல. என்ன கேட்டு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணாதீங்கங்கிறத தான் நான் சொல்றேன். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்க்கான ஐடியாவும் இந்த இடத்துல நான் குடுக்கல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து கொண்டு வர ஒரு வேலையா தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சரியான ஒரு பாதையில ரிலையன்ஸ் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம். எப்படி வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் தரப்புல இருந்து இன்னொரு ஒரு அப்டேட்டு 2000 பெட் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மும்பைல வந்து பண்ண போறதா ஒரு அப்டேட்டையும் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு சேவை நோக்கத்தோடவா, இல்ல பண நோக்கத்தோடவா அப்படிங்கிறதுல நமக்கு தெரியல. ஸோ எதுவா இருந்தாலும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஸோ சேவை நோக்கம் அப்படின்னா ஒரு பப்ளிக்கா வரவேற்கலாம். இதே நம்ம கமர்ஷியல் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஸோ நிறுவனம் இன்னொரு ஒரு புது இடத்துல, புது செக்டார்க்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பார்ப்போம். என்ன இன்னும் அப்டேட் ஃபர்தரா வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சைடஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த லிவர் டிசீஸ்க்கான ஒரு ட்ரக்கோட பேஸ் 3 ட்ரையல் ரிசல்ட் வந்திருக்கு. இது இவங்களுக்கு பாசிட்டிவா வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கான அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 26ல எதிர்பார்க்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இது சைடஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இமாமி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இமாமி இப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்குள்ள, அதுவும் புது மார்க்கெட்குள்ள, புது நாடுகள்ல கொண்டு போறதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப கரண்ட்டா ஒரு 11% குரோத்த வந்து இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து இமாமிக்கு ஏற்படுத்தி குடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா இன்னும் மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ் போன்ற இடத்துலலாம் அவங்களுடைய பிசினஸ விரிவுபடுத்த போறதாவும் ஒரு அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, இமாமி கிட்ட இருந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்க்கும்போது ஒரு 6500 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்ட் ரைஸ் பார்க்கும்போது டெட் அடுத்தது QIP மூலியமா நடக்க போறதாவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பேங்க் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே வந்து ஒரு புவரான ஒரு பேங்க்கா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இல்ல, ஒரு பெரிய வளர்ச்சி அடைவதற்கு அது போக பெருசா ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதிகமாவே வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த பேங்க் லாஸ்ட்டா ஒரு டிப்ல இருந்து ஒரு ரூ. 150 கிட்ட இருந்து இப்போ ரூ. 250 கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்துருச்சு. இது மாரி 2, 3 டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஎல் பேங்க்ல பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதனால ஏற்றத்த குடுத்துருச்சு. நல்ல ஒரு பீக்ல இருக்குங்கிறதுக்காக புக் வேல்யூ வெறும் 1 டைம் தான் இருக்குங்கிறதுக்காக இது பக்கமெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. பெரும்பாலும்
புக் வேல்யூவை தான் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடிய புக் வேல்யூ பங்குகளும் சில குறிப்பிட்ட பங்குகள்ல தான் வந்து இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிளைண்டா இந்த மாதிரி பங்குகளை நம்ம புக் வேல்யூ பார்த்து முதலீடு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஸோ இது பேங்க்குக்கு மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஸ்டாக்கை எடுத்தாலும் புக் வேல்யூ அப்படிங்கிற பேசுகிற பழக்கம் பலருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. கண்மூடித்தனமா பிஇ ரேஷியோ புக் வேல்யூ, பிஇ ரேஷியோ புக் வேல்யூன்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஒரு அப்ரோச். ஸோ எவ்வளோ பட்டாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தவறை தான் வந்து பண்ணுறாங்க. லோ பிஇ அப்படின்னு வாங்கினா டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி லோ புக் வேல்யூ அப்படிங்கிறதுக்காக வாங்கின வங்கி பங்குகள் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏன் இது லோ புக் வேல்யூவாக இருந்தும் ஏறலை, அதே மாதிரி ஏன் இந்த பங்குக்கு ப்ரீமியம் புக் வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத உட்காந்து ஸ்டடி பண்ணினாலே இந்த மாதிரியான தவறுகள்ல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ நான் புக் வேல்யூ அது இதுன்னு பேசினோடனே உடனே தலைவரை வந்து பேசுகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவரை வந்து போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எனக்கு இல்லை. இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை என்னோடது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறத அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பல யூடியூப் சேனல் வந்து அதே ஸ்டாக்ஸை மட்டும்தான் வந்து பேசுகிறாங்க. இந்த ஸ்டாக்குக்கு பதிலாக அவர் சொன்ன அதே பங்குகளை அதே ரீசனை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புரிதல் இல்லாமல் இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே விஷயத்தை கேட்கும்போது இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பல இன்வெஸ்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அதை நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை தூரம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் திட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக திட்டிட்டு போகலாம். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் எனக்கு வந்து கிடையாது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொட்டாக் மகேந்திரா பேங்கோட டார்கெட்டை வந்து யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்களுடைய லெண்டிங் பிஸ்னஸை விட நான் லெண்டிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வளர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த நான் லெண்டிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னு பார்க்கும்போது இந்த ஏஎம்சி, அடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து சந்திச்சிட்டு இருக்கு. அதனால் இது இங்கேருந்து ஒரு 2400 வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி அப்கிரேட் பண்ணி சின்னதாக ஒரு ஏற்றத்தை கொடுத்து தான் இந்த கொட்டாக் பேங்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு தரமான பேங்க், அதில் மாற்று கருத்து இல்லை. லாஸ்ட்டாக இந்த பேங்க்கில் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, ஸோ நான் எப்போ ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் பல நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து தெரியும். ஸோ இப்போவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் இந்த பேங்க் எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் நியூஸுக்குள்ளே வந்து நம்ம போவோம். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சைனா நியூஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ சைனா மார்க்கெட் பார்க்கும்போது நாளுக்கு நாள் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குமிஞ்சிட்ருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போன வருஷமே நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டு சைனா மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ பலரும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் சைனா மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஏறுவதற்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து நான் சிப் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சைனா ஃபண்டில் வந்து நான் முதலீடு பண்ண ஆரம்பித்தேன். இப்போது ஆகஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சிப் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய அமௌண்ட் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சிப் பண்ணிட்டு இருக்கேன். அது போக ஒரு லார்ஜ் அமௌண்ட், அதாவது லம்சம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் அண்ட் பீஸில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அது 23 அந்த டைமில் வந்து நான் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் பண்ண டைமில் நான் பண்ணதுக்கப்புறம் ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு, திரும்ப வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இப்போது ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை மேக்ஸ் அண்ட் பீஸும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, ஒரு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல போய் உட்காரணும். ஸோ அப்போ சைனா பொலிட்டிக்கலாக பார்த்துட்டு சைனா வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு செய்தினா, பிஒய்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. பிஒய்டியோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஃபாலோ ஆகிருக்கிறத ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பார் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக பிஒய்டி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. மற்ற பிராண்ட் கூட காம்படிஷன் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி நம்ம ஒரு நியூஸ் நேற்றுல பார்த்தோம். ஸோ டெஸ்லாவை பார்த்தீங்கன்னா யூரோப்பில் பிஒய்டி பீட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. எல்லாம் எப்படி ஸோ இந்த மாதிரி வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா பிஒய்டி வழங்கிட்டு இருக்காங்க. பட் டெக்னாலஜியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் காரை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வளர்ச்சி அபரிவிதமாக இருந்துட்டு தான் இருக்குது.
அதே மாரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சேல்ஸ வந்து அச்சீவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா, ஸோ அதுவும் வந்து பண்ணல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து இந்த ஈவி மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இது கூட ஒரு ரீசனா இருக்கு. பிஒய்டியோட அ ஸ் அ குவார்ட்டர்லி நம்பர் வந்து டிக்ளைன் ஆறதுக்கு. பட் இருந்தாலும் இங்கேயும் வந்து பணம் போய் கொட்டிட்டு இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி NVIDIA. ஸோ எப்படி வந்து சைனா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு Xiaomi வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. Xiaomiன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சைனா ஆப்பிள்ன்னு சொன்னது. இல்ல Huaweiவான்னு தெரியல. பட் 2 நிறுவனங்களுமே இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கு. Huawei மேலலாம் அமெரிக்கா அத்தன தடைகள வந்து போட்டாங்க. அத்தன தடைகளையும் தாண்டி இப்பவும் பார்த்தீங்கன்னா, Huawei ஒரு பெரிய இடத்துல இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. Xiaomi அவங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குட்டி NVIDIA யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி. இப்ப தான் நானே பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய கேள்விப்படுறேன். Cambricon அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, NVIDIA மாரி ஒரு GPU பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் கடந்த 1 வருஷத்துல கிட்டத்தட்ட 500% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ஷேரோட பிரைஸ் மட்டும் 500% வந்து ஏறல. ஸோ இவங்களுடைய வருமானமும் பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. வருமானம் பார்க்கும்போது 4000% வந்து ஏறியிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறுவனம் ப்ராஃபிட்டபிளா மாறிருச்சு. ஸோ இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா, இந்த Cambriconல வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திரும்ப NVIDIA பார்த்தீங்கன்னா, சைனால சேல்ஸ வந்து ஆரம்பிக்க போறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடைக்காலத்தில ஒரு தடையா இருந்தாலும், ஃபியூச்சர்ல இந்த நிறுவனம் திரும்ப ஒரு பெரிய ஒரு நிறுவனமா மாறி NVIDIAவுக்கு போட்டி குடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சைனாக்காரன நம்ம சும்மா நினைச்சுக்க கூடாது. நம்ம பண்ணா கூட சரி தமாசு அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வளருவது ரொம்ப வந்து கஷ்டம். நல்லா வளர்த்துவோம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிய அமெரிக்காக்காரங்கிட்ட வித்துட்டு போயிருவோம். இல்லன்னா வெளிநாட்டுக்காரங்கிட்ட வித்துட்டு போயிருவோம். பட் இவனுங்க அமெரிக்காக்காரனுக்கு போட்டி குடுக்கும் வகையில வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில மேபி ஃபியூச்சர்ல ஒரு பெரிய காம்படிஷன NVIDIAவுக்கு குடுத்தாலும் குடுக்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதோட ஷேர் பிரைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம Google Financeல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ போன வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் அந்த டைம்ல வந்து ஒரு 250 கிட்ட இருந்திருக்கு. பட் இப்போ 1492 கிட்ட வந்து இந்த ஷேரோட பிரைஸ் வந்து வளர்ந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரீசன். சைனா மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறது. எல்லா பக்கமும் பணம் போய் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கக்கூடிய வருமானம்ங்கிறது கொஞ்சம் தான். வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் தான். மேபி நமக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னுமே வந்து தெரியல. அதற்கான ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கல. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு. ஸோ மேபி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ கூட பார்த்துருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அமெரிக்கா மார்க்கெட்ல முதல்ல எனக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தெரியல. ஸோ அந்த டைம்ல 22 டைம்ல கொட்டாக்ல வந்து நான் அப்ரோச் பண்ணேன். நீங்க ஃபீஸ கேட்டீங்கன்னா மலைச்சு போயிருவீங்க. $1000 நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதா வந்து புடிக்கிறாங்க. ஸோ ₹1000 பண்ணா, ₹1000 வந்து அவனுங்களே ஃபீஸா வந்து புடிக்கிறாங்க. ஸோ இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு விட்டுட்டு தான், இதுல வந்த அப்போ மெட்டா அண்ட் இந்த Netflix இது 2ம் தான் என் கண்ணுல பட்ட பங்குகள். இந்த 2 பங்குகளுமே அப்போ வெறும் $150 கிட்ட தான் இருந்தது. இப்போ எவ்வளோ தூரம் ஏறியிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது. "கல்ல கண்ட நாய காணோம், நாய கண்ட கல்ல காணோங்கிற" ஒரு சூழ்நிலை தான். பட் கிடைச்சத வச்சு சந்தோஷமா இருப்போம். சிப் பண்ணதுக்கே ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து இதில கிடைச்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது போக ஆங்ஸங் பீஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ இந்த அளவு ஒரு வளர்ச்சி என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இது போதும். ரொம்ப வந்து பேராசை இல்ல. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ரிட்டர்ன் எல்லாம் பார்க்கணுன்ட்டு ஆண்டவன் குடுப்பான். ஸோ பொறுமையா இருந்து, பொறுமையா நம்ம பண்ற வேலைய பண்ணுவோம். நல்ல ஒரு பலன் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோல கசகசன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருப்பேன். கண்டிப்பா ஏதாச்சும் சில நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்னோட மைண்ட்ல இருந்தத அப்படியே இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட கொட்டிட்டேன். ஸோ பயனுள்ளதா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!